ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோகி பாபு அண்ணாவை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் எப்போ எடுக்கிறேன்னா, நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது அவங்கள போய் மீட் பண்ணோம். அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாருமே வந்து சென்னையில் வந்து நாங்கள் ஒரு 3-4 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நாங்கள் யூஎஸ் கிளம்புறதுக்கு முதல் நாள் வந்து போய் அண்ணா வந்து மீட் பண்ண போனோம். ஸோ அப்போ வந்து ஆனால் வீடியோ எடுப்போமா எடுக்கலையான்ற ஒரு ஐடியா இல்லை எனக்கு பெருசாக. ஸோ அதனால் வந்து நான் பெருசாக வீடியோ எடுக்கல, ஒரு சின்ன கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்தேன். ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஹாய் சொல்லுங்கம்மா. ஹலோ, ஹாய். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான செலிபிரிட்டி மீட் பண்ண போகிறோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் வீடியோலாம் எடுத்து போட முடியுமா இல்லையா. ஏங்கன்னா அவங்களுக்கு ஓகேவா என்னன்னு தெரில, இல்லைன்னா அவங்கள மீட் பண்ணுறதே எங்களுக்கு ஹாப்பி. ஸோ அதனால வந்து யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா யோகி பாபுவை வந்து மீட் பண்ண போகிறோம். என் கீதிகா தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கீதிகாவும் சுதீக்ஷாவும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு தான் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock வாங்கன்னு சொல்லிட்டு. யோகி பாபு ஒய்ஃபும் எனக்கு அவங்க அக்கா வந்து எங்க பொண்ணுக்கு ஃப்ரெண்டு. கிளம்பலாமா? போலாம். செல்லு உள்ள இருக்கா? சரி, ஓகே. என்ன சுதீக்ஷா கீதிகா எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஒரு 2-3 தடவை ஃபோன் பேசியிருக்கோம். குரூப்பாக பேசியிருக்கோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. ஆனால் வந்து தனியாக பேசினதில்ல. அப்படியே ஒட்டிருச்சு. வீடியோ போட்டோ எடுத்துட்டேன். போடா போ விசாகா, நீயும் போ. நீயும் அக்கா ஒண்ணா வாங்க. அக்கா கூட குழந்தைங்களுக்கு ஹோம் வாங்கலான்னு தேடினேன், கிடைக்கல. சரி, அதுக்குதான் அத்தை முருகன் பேசணும். இந்த வருஷம் வந்து பார்க்கலாம்னு நினைச்சாங்க. சூப்பர். நான் ஆல்ரெடி சொன்னேன் நாங்கள் வீடியோலாம் அங்கே எடுப்போமான்னு தெரிலன்னு. ஆக்சுவலி நிஜமாக வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பெருசாக வீடியோ எடுக்கலை. அங்கே போய் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க யோகி பாபா அண்ணா வர்றதுக்கு 1 hour ஆச்சு. அவங்க வந்து இதுக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது என்னது, டப்பிங்க்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யோகி பாபு அண்ணாவோட ஒய்ஃப் வந்து மஞ்சு வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும், ரொம்ப வருஷமாக நாங்கள் ஃபோன்லலாம் பேசியிருக்கோம். ரொம்ப என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான் அவங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள அம்மா அப்பா எல்லாருமே அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஒரு 1 hour நல்லா பேசிகிட்டு இருந்தோம். எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் அவங்க குழந்தைங்களா இருந்தாங்க. ஃபஸ்ட்டு போனோடனே வரல 2 பேருமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சுதீக்ஷா கீதிகா கிட்ட மெதுவாக விளையாட ஆரம்பித்து அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. கிளம்புற டைம்லாம் வந்து யோகி பாபு அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான், குழந்தைங்களாம் கிளம்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் மெதுவாக சமாதானப்படுத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஜாலியாக இருந்தது. ஸோ அப்புறமே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஹாய் சொல்லிவிட்டு மஞ்சு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் எங்கள்கிட்டலாம் வந்து பேசினாங்க உட்காந்து. ஒரு கொஞ்சம் நேரம் பேசினோடனே அவங்களுக்கு கொஞ்சம் மீட்டிங் இருந்தது அவங்க டீமோட. ஸோ அந்த மீட்டிங் வீட்லேயே நடந்தது. அது முடித்ததுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து. வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பூஜை ரூம்பு கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்து பூஜை ரூம் வந்து நிஜமாவே சொல்லணும் ரொம்ப ஸ்பெஷலு. எங்கள் அப்பாலாம் வந்து அந்த பூஜை ரூமுக்கு உள்ளே போனோன்னே சொன்னாங்க, இங்கே வந்து நிஜமாவே சாமி இருக்காங்க, என்னால் இங்கே நிற்கவே முடியல, அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி.
அந்த ஒரு ஒரு மியூசிக் போட்டு அந்த அவ்வளோ சிலைக நாங்கள் அந்த மாதிரிலாம் நான் ஒரு பூஜை ரூம் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகான பூஜை ரூமு. ரொம்ப ஒரு நிஜமாவே அங்கே ஒரு சாமி இருக்கிற ஒரு ஃபீலு தான் இருந்தது. அந்த பூஜை ரூமுக்கு வந்து நிறைய அவங்க வீட்டுக்கு வர பெரிய பெரிய ஆளுங்கலாம் கூட செலிப்ரிட்டிஸ்லாம் கூட வந்து அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு தான் போவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க. நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு கயிறுலாம் வந்து யோகி பாபு அண்ணாவை வந்து எல்லாருக்குமே கட்டி விட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, எனக்கு, குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து அவங்களே வந்து கட்டி விட்டாங்க. கையில் கட்டி விட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஹாலில் வந்து உட்காந்து வந்து ரொம்ப வருஷம் வந்து உழைப்புக்கு அப்புறம் தாங்க இந்த நிலைமைக்கு வந்தேன். அப்படி இப்படின்னு ரொம்ப கேஷுவலாக நம்ம நார்மலாக நம்மளோட அண்ணன் தம்பிங்க நம்ம கூட இருக்கிறவங்க எவ்வளோ ஒரு அந்த ஒரு ஹெட் வெயிட் இல்லாமல் நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டி, நீங்கள் என்ன சாதாரணமாக தானே நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க, அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலும் இல்லாமல் அவ்வளோ நல்லா எங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா கிட்டலாம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, அப்படி அந்த மாதிரி ஒரு நார்மலான கான்வர்சேஷன். ரொம்ப நாள் பழகினவங்க, ரொம்ப நாள் இருக்கிறவங்க மாதிரி பேசி பழகினவங்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அவங்கக்கிட்ட பேசும்போது. ரொம்ப கேஷுவலாக பேசினாங்க. நாங்கள் அவ்வளோ எதிர்பார்க்கல நிஜமாவே. அவங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 2 செகண்ட்ஸ் நம்மக்கிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பிக்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஏன்னா சுதீக்ஷா கீதிகா ரொம்ப ஆசைப்பட்டாங்க, போய் யோகி பாபுவை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே அந்த அண்ணாவை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு அவங்கக்கிட்ட என்ன பேசணும் அப்படின்ற ஐடியாலாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க பார்த்ததே ஒரு ஹாப்பி. இங்கே வீட்டில் அந்த காமெடியெல்லாம், படத்தில் வர காமெடி அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்கள்ல. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது நமக்கு அவர் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிரித்து நம்மக்கிட்ட காமெடி பண்ணிவிட்டு அவங்க வீட்லேயுமே வீட்டில் அவங்க ஒய்ஃப் கிட்ட, அத்தை மாமா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா காமெடியாக பேசிட்டு, எங்ககிட்டையுமே நல்லா காமெடியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. யாரோ ஒரு தெரியாதவங்கள போய் பார்த்துட்டு வந்தோம், அவங்க பெரிய செலிப்ரிட்டி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் நம்ம வீட்டு ஆளை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. நிறைய யூஎஸ் பற்றிலாம் கேட்டாங்க, எப்படி நீங்கள் அங்கெல்லாம் இருக்கீங்க, எங்களாலலாம் இங்கேருந்து வந்து கொஞ்ச நாள் கூட இருக்க முடியாது அப்படிலாம் வந்து சொன்னாங்க அவங்க. கரெக்டு தான். நான் அதான் சொன்னேன், ஆரம்பத்தில் வரும்போது கஷ்டமாக இருந்தது, இப்போ எங்களுக்கு இதுவே பழகிருச்சுங்க, குழந்தைங்களும் எல்லாம் படிக்கிறாங்க, ஸோ அதனால் எங்களுக்கு அப்படியே பழகிருச்சு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு அந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. திருப்பி நாங்கள் ஆக்சுவலாக வந்து ரூமில் நாங்கள் பல்லாவரத்தில் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் தான் வந்தோம், கேப் புக் பண்ணி தான் வந்தோம். ஏன்னா சென்னையில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, அப்பானால கார் ஓட்டுறது கஷ்டமாக இருக்குமா, நம்ம வந்து கேப் புக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேப் புக் பண்ணி தான் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம். திருப்பி கிளம்பும்போது கேப் புக் பண்ணோம். அப்போ கூட அவங்க சொன்னாங்க, ஏன் கேப் புக் பண்ணுறீங்க, நானே நம்ம காரில் கொண்டு வந்து ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லைங்க பரவாயில்ல, நம்ம காரே இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி வந்தோம், உங்களுக்கு சிரமம் வேண்டாம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவங்க யோகி பாபு அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா மஞ்சு வந்து சிக்கன் பிரியாணிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த யோகி பாபு அண்ணா கூட ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இவங்க ஆசையாக அவங்க பண்ண பிரியாணியெல்லாம் போட்டு எல்லாருக்குமே பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது நல்லா பண்ணால் அவங்க எல்லாருக்குமே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப 2 பேருமே வந்து ரொம்ப கைண்டு, ரொம்ப நைஸு, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நிலமையில இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலாக எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்போடு பழகுறது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்களையும் சாப்பிட்டுட்டு போக சொன்னாங்க. அப்புறம் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சரி அப்பாவுக்கு டேப்லெட்ஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் ஆனால் பிரியாணிலாம் எங்களுக்கும் பார்சல் பண்ணி கொடுத்தாங்க. பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது மஞ்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ யோகி பாபு அண்ணா வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல, பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, உங்களை மீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களை பார்த்துட்டு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களை மாதிரி எந்த நிலைமைக்கு போனாலும் தன்னோட நிலையை மறக்காமல் இருக்கணும், உங்களோட பழைய லைஃப்பை நீங்கள் மறக்காமல் அதே மாதிரியான ஒரு மனநிலையிலேயே இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். இதுவும் வந்து அவங்களோட பர்மிஷன் கேட்டுட்டு தான் இந்த ஒரு நிமிஷம் கூட வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன், அது கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.